ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைத்தானில் லாஸ்ட்டாக என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷனல் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இஃப், எலிஃப், எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி அது மூலமா எப்படி டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து 4 டிஃப்ரெண்ட் பார்ட்டாக வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் செப்பரேட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பைத்தானில் எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காகவே பைத்தானில் பில்டின் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 4 டைப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்டு, டப்பிள்ஸ், டிக்ஷனரி, அப்புறம் செட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து இஃபில் ஸ்டேட்மெண்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணும்போது, அதாவது 5 டிஃப்ரெண்ட் இன்புட்டை வாங்கி 5 டிஃப்ரெண்ட் வேரியபிளில் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்புட்க்கும் ஒவ்வொரு வேரியபிளை கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததால் ஸோ வந்து நிறைய டைம் கன்சியூமிங்காக இருந்தது. ஸோ அதால் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் எல்லா விதமான டேட்டாவும் வந்து சிங்கிள் லிஸ்ட்லேயே நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது இன்டிஜராக இருக்கட்டும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், இல்லை பூலியனாக இருக்கட்டும், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஆல் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவும் நம்மளால் வந்து சிங்கிள் வேரியபிளில் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணுறதால வந்து நம்ம அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஈஸியாக நம்ம ஏதாவது அதை சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு சம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறோம். லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக சம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய வர பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து ஒரே வேரியபிளில் நம்மளால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸை வந்து செப்பரேட் பண்ணி நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 6, 5, 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட் வேல்யூவை வந்து நான் வந்து லிஸ்ட்டுன்ற ஒரே வேரியபிளில் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கே என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் லிஸ்ட்டில் என்ன இன்புட் கொடுத்தனோ 4, 6, 5, 8, 9 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதாங்க பேசிக் ரூல். ஓகேங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும், அண்ட் தென் வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அதாவது லிஸ்ட்டில் வந்து எல்லா வேல்யூவும் நான் வந்து லிஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3, 4, 5, 6, 7, 8 இப்படி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த 34,567 அப்படின்னு ஒரு பெரிய நம்பராக தான் இது கன்சிடர் பண்ணுமே தவிர, இது ஒவ்வொன்றுத்தையும் டிஃப்ரெண்ட் வேல்யூவாக செப்பரேட் பண்ணி நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ அதால் பைத்தானை வந்து இது வந்து பெரிய வேல்யூவாக தான் இது கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதால் ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கமா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? 3, 4, 5, 6, 7 அப்படின்ட்டு கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் தான் வந்து லிஸ்ட். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு வேல்யூவும் செப்பரேட் பண்ணுறது கமா யூஸ் பண்ணுறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? லிஸ்ட்டுனா பேசிக் தாங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கணும், ஒவ்வொரு வேல்யூவும் செப்பரேட் பண்ணுறது கமா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம வந்து இன்டிஜர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ க்ரியேட் பண்ணிட்டோம், அதில் வந்து இன்டிஜர் டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்னு சொல்லிட்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 3, 4, 5, 6, 7 சொல்லி 3, 4, 5, 6, 7 வருது. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து நம்மளால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இன்டிஜர் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கையும் எப்படி சேவ் பண்ணுறது, அதாவது எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் எப்படி லிஸ்ட்டில் சேவ் பண்ணுறது ஒரே வேரியபிள்னு சொல்லி காட்டுறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஈக்குவல் டு அகைன் அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். லிஸ்ட்டில் இன்டிஜர் கொடுக்கும்போது நாம் வந்து இந்த டபுள் கோட்டேஷன்லாம் கொடுக்க வேணாம். ஒரு வேளை
நம்ம வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் ஏதாவது சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டபுள் கொட்டேஷனோ ட்ரிபிள் கொட்டேஷனோ அதுக்குள்ளே எது இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஏபிசிடி அது வந்து ஒன்றா சேர்ந்தால் அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாத்துக்கும் நான் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து ஆல்ரெடி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்னா என்ன, அப்படி இன்டிஜர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம், கரெக்டாக பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நான் லிஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஸ்ட்ரிங் வந்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பீக் பைத்தான் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரிங்கு சேவ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு வேல்யூவும் செப்பரேட் பண்ணுறது கமா. ஓகேங்களா, அந்த கமா வைக்கலனா இது வந்து எரர் ஜென்ரேட் பண்ணும். கமா வந்து மஸ்ட் ஒவ்வொரு வேல்யூவும் செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்ட்ரிங் யூடியூப் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து 2 ஸ்ட்ரிங்கு சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு நம்பரை சேவ் பண்ணிக்கலாம். 45 கமா இன்னொரு நம்பர் 67 கமா இப்போ வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதாவது பாயிண்ட் வச்சு வரக்கூடிய வேல்யூஸ். ஓகேங்களா, இது வந்து ஹோல் நம்பர் 45 67ன்றது பாயிண்ட் வேல்யூ. இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் 78.97 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வந்து ஒரே வேரியபிளில் சேவ் பண்ணியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கு சேவ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் வந்து நம்பர்ஸ் சேவ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதாவது பாயிண்ட் வச்சு வர்றது. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பூலியன் வேல்யூஸும் இந்த சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இது கூட நம்மளால் இது வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இங்கே இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்க வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே வந்து நாங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தேன், இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதாங்க ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு வேல்யூவும் கமா செப்பரேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கமா கொடுத்தா தான் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அது அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் கொட்டேஷன். ஒருவேளை நம்ம நம்பரோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பண்ணுறோன்னா நம்ம டபுள் கொட்டேஷன் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இது இவ்வளோ தாங்க. லிஸ்ட்டில் வந்து 4 டிஃப்ரெண்ட் வேல்யூ சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு த லிஸ்ட் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கமா லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா லிஸ்ட்டுன்ற வேரியபிளில் நான் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதால் இப்போ நான் வந்து பிரிண்ட்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா the list is speak Python in Tamil யூடியூப் 45 67 78.97 ட்ரூ. ஸோ நான் இங்கே என்ன வேல்யூ கொடுத்தனோ அது வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்டு தான் என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வேல்யூவும் எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு லிஸ்ட்டுனா ஒரு பேசிக் அவுட்லைன் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் லிஸ்ட்டில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்டில் எப்படி ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணுறது, எப்படி டிலீட் பண்ணுறது. ஸோ லிஸ்ட்டில் வந்து நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதாவது இன்னும் டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் லிஸ்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.